உமா, வா 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 வா. உனக்கு தான் போன் பண்ணலான்னு இருந்தேன். அந்த பஞ்சாயத்து துளசியை பார்க்க வந்தாலும் வருவாரு. நீ துளசி மாதிரி நடிச்சு இப்பவும் சமாளிச்சிடு. அதுக்கும் அவசியம் இல்லம்மா. என்னடி சொல்ற? துளசியே வந்துட்டாமா. துளசியா? எம்மா துளசி, எம்மா துளசி, அக்கா நல்லா இருக்கியாடி? செந்தில், நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா ஐயோ, இருக்கியாடி? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நாங்க இங்க பத்திரமா தாண்டி இருக்கோம். 2 பேரும் நல்லபடியா இருக்கோம். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க வந்த? பொண்ணதான் ஈஸ்வரி மேடம் வீட்லயே இருன்னு சொன்னல, எதுக்கு இப்ப அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்க? அம்மா, அக்கா வேலை உன்னையும் என்னையும் பார்க்காம இருக்க முடியல, அதனாலதான் கிளம்பி வந்துருச்சு. இல்லக்கா? கரெக்டா சொன்ன தம்பி. அக்காவும் தம்பியும் எப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்து இங்க வர போறான். என்னம்மா சொல்லுத? பஞ்சாயத்து வர போறானா? ஆமாக்கா, நான் ஸ்கூலை விட்டு வர்றப்ப அந்த தலைவரை பார்த்தேன். உன்னை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. உன்னை தேடிட்டு இருக்காருக்கா. ஐயோ, அவங்க மட்டுமா தேடினாங்க? அந்த மலை மாடு ஆளுங்களை விட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கான். வர வழியில நான் பார்த்துட்டு தான் வரேன். அதுக்குதான் உன்னை ஈஸ்வரி மேடம் வீட்லயே இருன்னு சொன்னேன். கேட்டியா? சரி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து தரேன். மடமடன் சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுன. ஐயோ, எம்மா எம்மா எம்மா, இருமா. என்னடி? நான் உன் கையால திருநீர் பூசிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன், என்னாச்சுடி? அது வந்துமா, அந்த ஈஸ்வரி அக்கா மாதிரி போலீஸா போய் பணத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதைய அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப பயந்துரும். அதனால சொல்லக்கூடாது. ஏய் துளசி, என்னன்னு அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னமோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க? எம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. அது என்னன்னு தெரியல. ராத்திரி எனக்கு சரியா தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம பாகியம் இருக்கால, பாகியம், அவ பேயா வந்து என்ன பயமுறுத்திட்டே இருக்காமா. என்னடி சொல்ற? அந்த பாக்கியம் உன்னை பயமுறுத்துறாளா? ஆமாமா, அதுக்கு பயந்துதான் நான் திருநீரை மந்திரிச்சு பூசிட்டு போலான்னு வந்தேன். ஏய் துளசி, அம்மா கையால திருநீர் பூசுறதை விட பூசாரி கையால பூசிக்கோ, அது நல்லது. நீ என்னடி சொல்லிட்டு இருக்க? அந்த ஐயா தான் எனக்கு பேய் ஓட்டணும்னு சொல்லி ரெடியா இருக்காங்களே, அவங்கள இப்ப கூப்பிட்டு சொந்த காசுல சோனிய வச்சுக்க சொல்லுதியா? ஏய் இல்லடி, இப்போ பூசாரி வந்து உனக்கு மந்திரிச்சு திருநீர் பூசி விட்டா நீ வீட்டுல தான் இருக்கேன்னு பூசாரிக்கு தெரிஞ்சிரும். அந்த ஆள் என்ன பண்ணுவியா? பஞ்சாயத்துக்கிட்டயோ மலை மாடுகிட்டயோ போட்டு கொடுத்துருவான். அவங்களும் நீ வீட்டுல தான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருப்பாங்க. அனாவசியமா வீட்டு பக்கம் சுத்திக்கிட்டு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்கல்ல. இத பாரு, உமா சொல்றதுதான் சரின்னு படுது. அப்படியே பண்ணிடுவா என்ன? அம்மா, எனக்கு அந்த ஐயாவை பார்த்தாலே கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. நீ என்னடானா அந்த ஆளை வீட்டுக்கு வர சொல்லுதியே? அக்கா, வேற வழி இல்லக்கா. என்ன பண்ண சொல்ற? சரிம்மா, நீ சொல்லுத மாதிரி அந்த ஐயா வந்து திருநீர் மந்திரிச்சு கொடுத்ததும் நான் போயிடுவேன். நான் வந்த காரு ஊருக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கு. டக்குன்னு நான் கிளம்பி போயிடுவேன். என்ன? சரி இரு, நான் அவருக்கு போன் போட்டு வர சொல்றேன். இரு வரேன். அக்கா, ஏன் இப்படி பயப்படுற? பேசாம இரு, நான் இருக்க, நான் பாத்துக்கிறேன். சரி.